அனைவரும் கண்மணக்கம் கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் எம்டிசி பஸ் ஸ்டாப்பில் ஒரு அண்ணன் பஸ்லேருந்து இறங்கிறாங்க. இறங்கும்போது அவர் மொபைல் வந்து மேல் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அந்த மொபைல் வந்து ஒருத்தன் திருடின்னு போயிட்டாங்க. சில பேர் இது வேலைலாம் பண்ணுறாங்க. கவனமாக இருங்க. அந்த அண்ணன் பாவங்க. அவர் பாக்கெட்லேருந்து எப்படி எடுக்குது அவன் மனசு வந்து தெரியல. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து இது போல் வந்து வெளியே வந்து சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். நான் அப்போ தான் உள்ளே வரேன். நான் ஒரு வேலையை உள்ளே வந்தேன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் சொல்லி ரொம்ப கஷ்டப்படும். நான் அந்த அண்ணன் கூட சேர்ந்து அவன் எங்கே எடுத்து போனான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பார்த்தாங்க. நம்பர் நான் ஃபஸ்ட்டு ரிங்கே போச்சு. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் என்ன பண்ணால் காவல்துறையில் ஒருத்தர் சொன்னார். அவங்களும் வந்து கூட வந்து அப்படி பார்த்தாங்க. எங்கே போனான்னு தெரில. திருநவன் ஒரு இடத்துல நிற்க மாட்டான். எங்கன்னா போய் விற்கிறது தான் போவோம். போதைக்குன்னு சில பேர் இங்கே திரியிறாங்க. எதுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இருக்கிறாங்க. திருடனும் வேலையில் இருக்கிறாங்க. நீங்கள் கவனமாக இருங்க. முக்கியமாக இதெல்லாம் வந்து மேல் பாக்கெட்டில் பணமோ மொபைலோ வைக்காதீங்க. நீங்கள் கவனமாக இருந்தால் எல்லாமே கொஞ்சம் இதுவாக இருங்க. அந்த அண்ணன் பாவம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துங்க. இந்த வீடியோவை பதிவு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போனேன். அடுத்த வாட்டி நீ இது போகணும் கிளம்ப பஸ் ஸ்டாண்டில் வரும்போது வெளியே எங்கன்னா போகும்போது சரி கவனமாக இருங்க. சேஃபு முக்கியங்க. சொல்லுங்க. பஸ் ஏறும்போது டக்குன்னு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டோம். டக்குன்னு ஃபோன் பாக்கெட்லேருந்து டக்குன்னு திருட்டாங்க. ஃபோனை கொஞ்ச நேரம் திருட்டாங்கல்ல. ஃபோன் வந்து ஸ்மார்ட் மொபைல் பெரிய மொபைல் தான் இல்லை. கொஞ்ச நேரத்தில் பாக்கெட்லேருந்து எடுத்து